students, this is Hamidunisha, computer science teacher from Dhanlakshmi High Secondary School. I hope you are all safe and healthy. In last class we had seen about Boolean algebra logical operation. Now in this session we are going to see about the logical gates. There are three fundamental gates are there: AND, OR and NOT, three gates, and four more derived gates are available: NAND, NOR, XOR and XNOR. Let's see one by one. AND gate. The AND gate can have two or more input signals and produce an output signal. So AND gate பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 0 and 1s பேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ 0னா ஃபால்ஸ் and 1 அப்படின்னா ட்ரூன்னு அர்த்தம். ஓகே, ஸோ the output is true only when the inputs are true, otherwise the output is false. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஜிக்கல் கேட். ஓகே, ஏ பின்ற ரெண்டு இன்புட் சிக்னல்ஸ் நம்ம கொடுத்தா ஸோ AND கேட்டோட அவுட்புட் C is equal to AB. இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அவுட்புட் எப்படி எழுதணும்னா C is equal to A and B, and also we can write this method A dot B, or we can use simply method A B. Next, OR gate. The OR gate, its name from its behavior like the logical inclusive OR. The output is true if either both the outputs are true. If both inputs are false, then the output is false. So நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? OR கேட்னா நம்ம அடிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோமா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் இன்புட் வந்துட்டு ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு அவுட்புட் என்னவாக இருக்கும்? ட்ரூவாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த லாஜிக்கல் கேட் ஃபார் OR. A and Bன்ற இன்புட் இருக்குது. ஸோ அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா C is equal to A plus B. ஸோ இது நம்ம எப்படி ரீட் பண்ணலாம்? C is equal to A or B. ஸோ we can write like this also, A plus B. Next, NOT gate. In this gate we have only one input and one output. The NOT gate, called the logical inverter, has only one input. If the input is true, the output is false, and the input is false, the output is true. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கும். பிகாஸ் நாட் கேட்டில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இன்புட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு இன்புட்க்கு ஒரு அவுட்புட். இங்கே வந்துட்டு ஏன்னு இருந்துச்சுன்னா அவுட்புட் A பார். இட்ஸ் நத்திங் பட் ஏன்னா 1, A பார் அப்படின்னா அதோட இன்வெர்டர் ஆப்போசிட் நம்பர் 0. ஓகே, ஸோ C is equal to not A, இப்படி தான் ரீட் பண்ணணும். இதை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா A பார் சொல்லி கூட எழுதலாம். நெக்ஸ்ட்டு NOR கேட். NOR கேட்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OR and NOT ரெண்டுமே கம்பைன்ட் ஆகிறது தான் NOR கேட். The NOR gate circuit is an OR gate followed by an inverter. Its output is true if both inputs are false, otherwise the output is true. ஸோ இந்த கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா OR கேட் சொல்கிறோம் இல்லையா? அதோட இந்த NOT கேட் இன்க்ளூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? NOR கேட் கிடைக்குது. அதோட இன்புட்ஸ் தான் இது. A and B இன்புட் இருக்குது. ஸோ OR கேட் எழுதும்போது A plus B எழுதுவோம். அதோட நாட் சேரும்போது C is equal to A plus B the bar அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஸோ இதோட லாஜிக்கல் கேட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா A Bன்ற இன்புட் இருக்குது. திஸ் இஸ் ஃபார் OR கேட் operations. Okay, 0 0 0 0 1 1 1 0 1 and 1 plus 1 என்ன வரும்? 1 0 வரும். ஸோ அது 0 நம்ம என்ன பண்ணணும்? டெர்மினேட் பண்ணிவிட்டு 1 என்ற அவுட்புட் போடுவோம் இல்லையா? ஸோ இதோட அப்படியே ஆப்போசிட் ஆப்ரேஷன் தான் வந்துட்டு NOR கேட்க்கு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது, இங்கே 1ன்னு இருக்கும். இங்கே 3 அவுட்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 1 1 சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வேல்யூ 0 0 0 வரும். ஸோ this is NOR gate. And last, NAND gate. The NAND gate operates an AND gate followed by a NOT gate. The output is false if both inputs are true.
otherwise the output is true. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு AND கேட் இருக்குது, நாட் கேட் இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்தது என்னவா மாறுது, நமக்கு NAND கேட்டாக மாறுது. A Bன்ற ரெண்டு இன்புட் இருக்குது. ஸோ A டாட் Bன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வருது, AND அவுட்புட் வருது. அதோட நம்ம நாட் கேட் சேர்க்கும் போது அது என்னவா மாறும், NAND கேட்டாக மாறும். C is equal to A dot B the whole bar அப்படின்னு போடலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம், A dot B bar or AB bar கூட எழுதலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு NAND கேட் NOR கேட்டோட நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம டிரைவ் கேட்ஸ் பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்டேஷனில் என்ன இருக்கோ அதோட கொஷின்ஸ் தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அதனால் இது என்ன பண்ணணும், மேக் யூஸ் ஆஃப் திஸ் வீடியோ and write the questions and send tomorrow. Thank you.